நம்முடைய தலைவரை சிறுவப்படுத்துற அப்படிங்கிற நோக்கத்தோடு அப்படிங்கிற பெயரில் நம்முடைய தலைவரை முதலமைச்சர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்றும் சட்டமன்றத்தில் பேசினார். நம்ம தலைவர் என்னைக்கும் தேடி கண்டுபிடிக்கிற இடத்திலிருந்து நம்முடைய தலைவர் இருந்ததே கிடையாது. மிஸ்ஸா டைமில் தலைவரை தேடி போலீஸ் கோபாலபுரம் இல்லத்திற்கு அவரை கைது செய்வதற்கு அன்னைக்கு வந்தாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் சொன்ன பதில், என்னுடைய மகன் கழக நிகழ்ச்சிக்காக வெளியூர் போயிருக்காரு, வந்ததும் நானே உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் சொன்னபடி கழக பணி முடிஞ்சு வந்த நம்முடைய தலைவரை உடனடியாக காவல் நிலையத்துக்கு அனுப்பி வச்சார். இன்னைக்கு மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக, நான் முதல்வன் திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு எங்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார், எங்கும் நிறைஞ்சிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். தினமும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். மக்களுடைய இதயங்களில் இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆனால் அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதி பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாங்கள்லாம் தெரியாமல் ஒருத்தரை தெரியாதனமாக ஜெயிக்க வச்சுட்டோமே, அவர் எங்கே போனார் யாராவது பார்த்தீங்களான்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் யாரை தேடிட்டு இருக்கு? மின்சாரத்தை தேடிட்டு இருக்கு. போன 5 வருஷம் நல்லா இருந்த சட்டம் ஒழுங்க இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆகவே கிண்டல் பண்றதா நினைச்சு முதலமைச்சர் அவரே இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் அவர் சட்டமன்றத்தில் டான்ஸ் மட்டும்தான் ஆடலை, அடுத்த கூட்டத்தொடரில் நிச்சயம் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய ஒரு பேரிடரில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பேரிடலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, உடன்பிறப்பாகிய நம்முடைய பொறுப்பு. அதற்காக நாம் அனைவரும் வருங்காலத்தில் ஒற்றுமையோடு உழைக்க வேண்டும். நாம பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாம பார்க்காத தோல்வியும் கிடையாது. கட்சியையும் தலைவரையும் மனசில் வச்சு நம்முடைய பணிகளை எல்லாம் நாம் வகுத்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் மணமக்களுக்கு அனைவரின் சார்பாக ஒரு வேண்டுகோள், நீங்க ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். விட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து, அதே நேரத்தில் சுயமரியாதை எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்காம உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அழகிய ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மணமக்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.